ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஒரு ஃப்ளமிங்கோ வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு தலை வரைகிறதுக்காக லைட்டாக மீடியம் சைஸில் ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். சர்க்கிள் வரைஞ்சாச்சா? அடுத்து உடம்பு பகுதி வரைகிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஓவல் ஷேப் போட போகிறோம். உடம்பு பகுதி வரைகிறதுக்காக நம்ம என்ன போட்டிருக்கோம்? ஓவல் ஷேப் போட்டிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கழுத்து பகுதி வரைய போகிறோம். ஃப்ளமிங்கோவோட கழுத்து ரொம்ப நீளமாக இருக்கும். அது அப்படியே வளைவாக எஸ் ஷேப்பில் நம்ம வரைய போகிறோம். அப்படியே வளைவாக எஸ் ஷேப்பில். அதே மாதிரி இந்த சைடும். அடுத்து ஃப்ளமிங்கோட கால் எப்படி இருக்கும்? ரொம்ப நீளமாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன வரைய போகிறோம்? கால் வரைய போகிறோம். கால் எப்படி இருக்கும்? ரொம்ப நீளமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டோம்? ஃப்ளமிங்கோட கால் வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்த கால் மடங்கியிருக்காப்ப வரைய போகிறோம். அடுத்த கால் என்ன பண்ணுறோம்? அதுவும் நம்ம என்ன பண்ணுறோம்? வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஃப்ளமிங்கோவோட வாய் வரைய போகிறோம். வாய் எப்படி வரைய போகிறோம்? ஃப்ளமிங்கோவுக்கு வாய் என்ன பண்ணியாச்சு? வரைஞ்சாச்சு. அடுத்து கண் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளோட பென்சில் ஸ்கெட்சை முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்கெட்சால் இதை இப்போ நம்ம அவுட்லைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தலை அவுட்லைன் பண்ண போகிறோம். இப்போ கழுத்து, இப்படி உடம்பு பகுதிக்கு வரும். இப்போ இந்த பக்கம் வாய் பகுதி பண்ண போகிறோம். இந்த பக்கம் இந்த சைடு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கால் வரைய போகிறோம். கால் என்ன பண்ண போகிறோம்? ஃப்ளமிங்கோட கால் அந்த வரைகிறோம். கால் வரைஞ்சாச்சு. அடுத்து மடங்கி இருக்க காலை வரைய போகிறோம். என்ன பண்ணுறோம்? மடங்கி இருக்க காலை வரைகிறோம். மடங்கி இருக்க காலும் வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஃப்ளமிங்கோட பாடி பகுதியில் இருக்கிற ரெக்கை வரைஞ்சாச்சு. அடுத்து கண் வரைய போகிறோம். கண்ணு வரைஞ்சாச்சு. பென்சில் அவுட் ஸ்கெட்சில் என்ன பண்ணியாச்சு? எரேஸ் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ஃப்ளமிங்கோ வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.